திஸ் இஸ் ஹார்ட் பீட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இது இயேசு கிறிஸ்துவின் இதய துடிப்பு. சங்கீதம் 46 அதிகாரம் 9, 10 வசனங்கள் சொல்லுகின்றது, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், அவர் ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அருமையான தேவஜனமே, இந்த 46வது சங்கீதம் ஏன் எழுதப்பட்டது, இதனுடைய வரலாறு என்னவென்று சொல்லி நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், இந்த எசேக்கியா ராஜா அரசாளுகிற காலத்திலே அசீரியா ராஜாவினுடைய சனகரிப் என்னுடைய ராஜா வந்து எசேக்கியா ராஜாவை வார்த்தைகளினாலே அவன் துன்புறுத்துகின்றான். உளவியல் ரீதியாக ஒரு யுத்தத்தை அவன் செய்கின்றான். உளவியல் ரீதியாக அவனை மனவடிவாக்குகின்றான். அவனை தாக்குதல் செய்கின்றான். அவன், உன்னுடைய தேவன் உன்னை காப்பாற்ற மாட்டார், நீ நம்பியிருக்கிற எகிப்து உன்னை காப்பாற்றாதுன்னு சொல்லி அவனை மனவடிவாக்குகின்றான். அது மாத்திரமல்ல, அந்த எசேக்கியா ராஜாவினுடைய ஜூத மக்களுக்கு முன்பதாக, யூதா தேசத்து மக்களுக்கு முன்பதாக இந்த ராஜாவை ஆவணப்படுத்துகின்றான். உங்களுடைய ராஜாவை நம்பாதீங்க, இவன் சொல்லுவான் எங்களுடைய தேவன் காப்பாற்றுவார் என்று சொல்லி அந்த தேவனை, அவருடைய வார்த்தையை, அந்த ராஜாவோட வார்த்தையை நம்பாதீங்கன்னு சொல்லி மிகவும் மோசமான ஒரு நிலைமையிலே அவனை உளரீதியாக ஒரு தாக்குதலை அவன் ஏற்படுத்துகின்றான். அதே போல தான் அருமையான தேவஜனம், இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் உளரீதியான ஒரு யுத்தத்தை நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கலாம். அது மற்றவர்கள் சொன்ன துன்புறுத்தின வார்த்தைகளினாலே உங்களை குறித்து அவமானமாக பேசி, உங்களை குறித்து பொய்யாய் பேசி, உங்களை தரக்குறைவாய் பேசி, உங்களை கேவலமாய் பேசி அவமானப்படுத்தி உள ரீதியாக ஒரு யுத்தத்தை உங்களுக்கு விரோதமாக மேற்கொண்டு உங்களை மனவடிவாக்கி இருக்கலாம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில எதிர்மறையான சம்பவங்கள், எதிர்மறையான தோல்விகளினாலே நீங்கள் உள ரீதியான ஒரு யுத்தத்தை முகம் கொடுத்து கொண்டிருக்கலாம். அல்லது நீங்களாகவே பொய்யாக இல்லாதவற்றை கற்பனை பண்ணி ஒரு பயத்திலே, ஒரு மன அழுத்தத்திலே, ஒரு பதட்டத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு யுத்தம், உளவியல் யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கலாம். என்ன செய்வதென்று தெரியாமல், யாரிடம் போவதென்று தெரியாமல், வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று சொல்லி உடைந்து போய் உட்கார்ந்து சோர்ந்து போய் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிற நிலைமையில் இருக்கலாம் தேவஜனமே. ஆனால் வேதம் சொல்லுகின்றது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், என்ன துக்கங்களோடு, மன காயங்களோடு, மன உளைச்சல்களோடு, ஒரு உளவியல் யுத்தத்துக்கு முகம் கொடுத்து சோர்ந்து போய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஏசப்பாவை நம்புங்க. அவர் என்ன அற்புதம் செய்வார், உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுவார் என்று சொல்லி அவரை நம்பி காத்திருங்க. அற்புதம் செய்கிற தெய்வம் அவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா யுத்தங்கள், வார்த்தையினாலே செய்யப்படுகிற யுத்தங்கள், உளவியல் ரீதியாக உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற யுத்தங்கள், சூழ்நிலைகளினாலே சோர்ந்து போய் இருக்கிற எதிர்மறையான காரியங்களால் ஏற்படுகிற அந்த மன உளைச்சல்களை ஆண்டவர் அமைதல் அடைய பண்ணுவார். ஆண்டவர் அதற்கு ஓய்வை கொண்டு வருவார். அந்த யுத்தங்களை ஆண்டவர் நிறுத்துவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இயேசுவின் நாமத்தினாலே ஏசப்பாவை நம்புங்க, ஆறுதல் அடையுங்க, சமாதானம் அடையுங்க. ஏசப்பாவுடைய பெயர் சமாதான பிரபு. அவர் உங்களுக்கு சமாதானம் தருவார், ஆறுதல் தருவார். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா, ஏசப்பாட்ட ஓடி வாங்க, உங்களுக்கு ஒரு ஆறுதல் தருவார். ஹல்லேலூயா. Trust in Jesus. He will give you the peace. Hallelujah. He will cease every psychological war in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா உளவியல் யுத்தங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். உங்களை அவர் அமைதலான, ஆறுதலான வாழ்க்கையை வாழ ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். God bless you.